ஹாய், வெல்கம் டு மாவுடு. எப்போ நீங்கள் மாவுடு கொடுக்க போகிறீங்க, எப்போ நீங்கள் எனக்கு பண்ண போகிறீங்க, சீசன் ஆரம்பிச்சிட்டே நீங்கள் மாவுடு பண்ணலையா அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் எங்களை கேட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த வாட்டி மாவுடு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். யாருக்கு? எல்லா மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக எல்லாருக்கும் மாவுடு தரப்போகிறோம். மாவுடு கிவ்ஸ் மாவுடு. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாமா? வாங்க. முதல்ல மாங்காய் வாங்குறதுலேருந்து எப்படி வாங்கணும், அதை வாங்கி அதை என்ன பண்ணணும், அண்ட் ரொம்ப நாளாக அது வைக்காமல் எவ்வளோ சீக்கிரம் நம்ம மாவுடு போட முடியும், இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயம். நாங்கள் சின்ன சின்ன டிட்பிட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். எப்படின்னு குட்டி வடு மாங்காவாக செலக்ட் பண்ணணும், அதில் காம்போடு இருக்கணும்னு பார்க்கணும். அதை நம்ம வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு அதை பராமரித்து வைக்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளவு, அதாவது படி, ஒரு படி மாவுடு, 2 படி மாவுடு, 4 படி சேர்ந்தா ஒரு மரக்கால் மாவுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கணக்கெலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 20 படி, இன்ஃபேக்ட் 21 படி மாவுடு இருக்குது. நாங்கள் அளந்து வச்சிட்டோம். நாங்கள் காம்பை கட் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணியாச்சு, தொடச்சி காய வச்சாச்சு. இப்போ அந்த 21 படி கணக்கு அங்கே இருக்குது. ஸோ ஒரு படிக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்களேன். ஒரு படிக்கு நீட்ட மிளகா காம்பு கிள்ளி 25 பீஸு. ஸோ அது நீங்கள் எவ்வளோ படி கணக்கு பண்ணிக்கணுமோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். அதை நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி காமிக்கிறோம். அதில் ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி உப்பு, அதான் உங்கள் கைப்பிடி எடுத்துக்கோங்க, யார் கைப்பிடின்னு இல்லை, உங்கள் கைப்பிடி உப்பே வச்சுக்கோங்க. கல் உப்பு தான் எடுத்துக்கணும். அதை நல்லா எவ்வளோ படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை ஒரு தடவை மிக்சியில் நம்ம சுற்றிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வெறும்னா ராவாக போடுறோம், எதுவும் குக்கிங் பண்ண போகிறது இல்லை. ஸோ ராவாக போடும்போது உங்களுக்கு கரையாது. அதனால் நம்ம ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிக்கிறது நல்லது. ஏன் பொடி உப்பு யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்பீங்க. பட் யூஸ்வலாக உங்களுக்கே தெரிஞ்சதானே, அந்த காலத்தில் எல்லாமே கல் உப்பு ஃபார்மேட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாங்கள் தனியாக அதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு படிக்கு 25 பீஸு நீட்ட மிளகா, அது ப்ளஸ் எவ்வளோ படி நீங்கள் போடுறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு, நான் இப்போ போட்ட 20 படிக்கான கணக்கு 75 கிராம் கடுகு, வெறும் கடுகு. அது 20 படி 21 படிக்கான கணக்கு. அப்புறம் நீட்ட மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த விரலி மஞ்சள் 200 கிராம் 20 படி 21 படிக்கு சேர்த்து. இது மூணுத்தையும் நல்லா அரைச்சின்றுங்க. இதை பேசிக்காக கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம கரைக்கணும். இதை ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும். நான் முதல்ல அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது நம்ம திக்கு பேஸ்ட்டாக தாங்க கரைக்கணும். அதாவது கொஞ்சம் என்ன, இந்த வெத்த குழம்புக்கு திக்காக நம்ம வச்சோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். இந்த மஞ்சளோட ஸ்மெல்லு, காரப்பொடியோட வாசனை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா, நல்ல டெக்ஸ்சர். ஸோ இது ஊற ஊற உங்களுக்கு மாவுடுல ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பண்ணும்போது கையெல்லாம் நல்லா நம்ம சுத்தமாக வச்சுட்டு பண்ணால் நல்லதுங்க. ஏன்னா நாள் படம் இருக்கணும். ஏன்னா இது ஒரு தடவை போட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு வருஷ கணக்குக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா அது ஊற ஊற தான் அந்த டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுறது தாங்க வழக்கம். ஆனால் இப்போது நம்ம குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுனால நான் இப்போ இந்த பிளாஸ்டிக் பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக அது பண்ண மாட்டோம். இது அகெயின் இப்போ நான் ஜாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தடுத்து நம்ம பண்ணி முடித்து ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நாளடைவில் நல்லாயிருக்கும். முன்னாடி மாதிரிலாம் டெய்லி கலரணும், இல்லை 2 நாளைக்கு ஒருத்தர் கலரி விடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு வரோம்ல மாடர்ன் டைம்ஸ்க்கு. அதே மாதிரி இதுவும் எவால்வ் ஆகிட்டுன்னு சொல்லிக்கலாம். அதனால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக we are just ட்ரான்ஸ்ஃபரிங் எவ்ரி திங் டு தி ரெஃப்ரிஜரேட்டர்.
ஸோ பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கரைச்சாச்சு. விளக்கெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணணும்? விளக்கெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் 1 படி கணக்கு. ஸோ நான் 21 டேபிள் ஸ்பூன் முதல்ல நான் போட்டு வச்சிட போகிறேன். அதுவும் உப்பையும் இப்போ வடுமாங்காவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதை நல்லா வந்து சோக்காகி அந்த எண்ணெயோட எல்லாம் மிக்ஸ் ஆன அப்புறம், ஏன்னா ரொம்பவும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது வந்து நாளடைவில் அந்த கசப்பு ரொம்ப நிறையா தெரியும். ஸோ அதனால் நம்ம அளவாக தான் போட்டிருக்கோம். அதை வந்து நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த 21 படிக்கு 21 டேபிள் ஸ்பூன், இதாங்க டேபிள் ஸ்பூனு. இந்த டீஸ்பூனை விட பெருசுன்றதுக்காக சொல்கிறேன், டேபிள் ஸ்பூனில் தான் விடணும்னு. ஆச்சு. அந்த காலத்தில் எப்படிலாம் இந்த இடித்து பண்ணாங்களோ தெரிலங்க. ஆனால் நமக்குலாம் இவ்வளோ சிம்பிளிஃபைட் ப்ராசஸாக அந்த காலத்தில் இருந்ததுன்னா இத்தனை நாளைக்கு வந்து நமக்கு நிறைய விஷயம் வேறு மாதிரி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுக்கும். பட் அதை நல்லா பண்ண அந்த உப்போட அந்த நீர்த்தன்மை வந்து அப்படியே உள்ளே சீப்பன் ஆகிட்டே இருக்கும். அதோடு நம்ம இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த காரம் அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத, அது வந்து தண்ணி தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. புது பாருங்கள். வடுமாங்காய் போடுறது ரொம்ப சிரமம் இல்லைங்க. ஆனால் வடுமாங்காவை தேர்ந்தெடுத்து வாங்குறதுல தான் நம்ம ட்ரிக்கே இருக்குது. அதில் வந்து நம்ம பாட்டிகளை மிஞ்சவே முடியாதுங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம கலரி முடிச்சிட்டோம். இந்த சால்ட்டு, இந்த கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயை சேர்த்து இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா குவான்டிட்டி அவ்வளோ இருக்கிறதுனால. பட் அவ்வளோதான் அது. ஆனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம கணக்கு. இப்போது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் பேஸ்ட்டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோமா, தென் அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், அடி வரைக்கும் போகணும், அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் இன்னும் அகல பாத்திரம் இருந்து உங்களுக்கு இன்னும் அது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அது கூட பண்ணலாம். இது வந்து நம்ம மாவட்டூரில் பெரிய கிச்சனில் பெரிய அளவில் பண்ணுறதுனால நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். இதே வீட்டில் பண்ணுறதுனா இவ்வளோ பெரிய குவான்டிட்டி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ கம்மியாக நீங்கள் பண்ணும்போது பார்த்துக்குவோம். இதில் வந்து நம்ம ரொம்ப தண்ணி வந்து விடவும் வேண்டாம், அதுக்காக விடாமல் இருக்க வேண்டாம். சில அந்த மாங்காய் வந்து தண்ணி ஊறிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு மாங்காவோட வாகு இருக்கலாம். சில டைம் 4 தடவை வைக்கிறோம், அது ஊறி நமக்கும் அது தெரிகிற மாதிரி இருக்கலாம். பட் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளோட் ஆகணும். ஆக்சுவலாக கீழே மாவு இருக்கணும், மேலே இது இருக்கணும், அதுதான் கணக்கு. அது வந்து அழகாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை நல்லா கலரிட்டு நீங்கள் யூ டேக் யூர் ஓன் டைம். முதல்ல கம்மியாக பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வெரி அமேசிங் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. என்னென்னா, நாங்கள் மாவுடு கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து மாவுடுவை காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து ஹாப்பியாக சாப்பிட்டு நமக்கு நல்லா கால் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இது தாங்க நமக்கு வேணும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் மாவுடு கிஃப்ட்ஸ் மாவுடு.